வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உருவத்திடை உந்தன் தூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். நான் என்றால் மனம், உயிர், மெய், உடல் நான்கும் ஓர் நல்லிணைப்பில் எழும் கூட்டு அலைக்குறிப்பு. ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு, உயிர்த்துகளோ பரிமாண தொடரில் வந்த ஆன்மாவின் சரித்திரத்தின் சுருக்க வித்து. அவ்வித்துக்கும் வித்தாம் அருட்பேராற்றல். வான் அடக்கி சூழ்ந்த அகன்று உயர்ந்த மெய்யாம் வாளறிவே அகத்ததுவாம் அனைத்துக்குள்ளும். மிக அற்புதமான ஒரு பிரபஞ்ச உயிரின வரலாற்றுக்கு உட்பொருளாகிய இன்றைக்கும் மனித இனத்துடைய உடல் அமைப்பின் பற்றியும் விளக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கவி இது. நான் என்ற ஒரு சொல்லுக்கு மக்கள் வைத்திருக்கின்ற கருத்து இந்த உடல் சார்ந்த உயிர் இரண்டும். உடல் தோற்றத்திற்கு கணக்குக்கு எட்டுகிறது. உயிர் இருப்பதை அனுமானத்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல மனம், அறிவு என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இது மூலப்பொருள். உடல் அழிந்து போகும். அழிந்த பிறகு உயிரும் இல்லை, மனமும் இல்லை, உனக்கென்ற அறிவும் இல்லை என்றால் இந்த நான் என்று சொல்லுகின்ற அந்த குறிப்பு யாருக்காக? உடலுக்கா, உயிருக்கா, மனதுக்கா, அறிவுக்கா என்ற ஒரு சிந்தனையோ ஆராய்ச்சியோ செய்வதற்கான தூண்டுதலும் இல்லை. அது எல்லோருக்கும் எட்டுவதும் இல்லை. விளைவு இந்த வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த ஒரு தேவைகளை நிறைவு செய்வதும் அவற்றை பெருக்கிக் கொள்வதும் தான் என்ற ஒரு எண்ணம் தான் பொதுவாக உலகெங்கும் பரவிருக்கிறது. இதில் மூலப்பொருளாகிய தெய்வத்தை மறுக்கின்ற கூட்டமும் உண்டு. அவற்றை ஏற்றுக்கொண்ட பெரும் கூட்டமும் உண்டு. அதுல எத்தனையோ பிரிவினைகள், பகை உணர்ச்சிகள். சமய கொடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்றார் தாய்மானார். இந்த நிலை தாய்மானார் காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் தொடர்கின்ற அறியாமைதான். அதனால் மகிழ்ச்சி அவர்கள் வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல், அதாவது வித்து சக்தி என்பதை ஒரு மூலப்பொருளாக நாம் நினைத்திருக்கின்றோம். உண்மையும் கூட தான். தாவரங்களிலே விதையிடுகின்றோம். அதே போல உயிரினங்களில் வித்தின் சேர்க்கை தான் அடுத்த ஒரு சந்ததி என்பதையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வித்துக்கு அகமாக இருப்பது எது? இந்த வித்து என்ற ஒன்று எங்கே இருந்து தோன்றுகின்றது? கவிஞர் கண்ணதாசன் மிக அற்புதமான ஒரு பாடலை சொல்றார். காற்று வந்தால் மரதம் அசையும், காற்றை கண்டது உண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டது உண்டா? அப்ப வித்து இருந்தால்தான் செடி முளைக்கும் என்ற கருத்து இருந்தாலும் இப்போ புல்லுக்கு யார் விதையிடுகிறார்கள்? சரி, நெல்லுக்கு விதையிடுகிறோம், களைக்கு யார் விதையிட்டார்கள் என்றால் சிந்திக்கின்ற போதுதான் இந்த அருட்பேராற்றல் வித்து என்ற சொல்லுக்கு
அசல் பொருள் அறிவுக்கு எட்டும். அதை அறிகின்ற போது உலகமெங்கும் ஒரே சமயமாக, ஒரே வழிபாடாக, நாத்திகம் என்ற சொல்லே இல்லாமல் போவதாக, உலகெங்கும் மனித குலம் ஒரு சகோதர பாவனையோடு உலக அமைதியோடு வாழ முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ரகசியத்தை மகிழ்ச்சி இந்த கவிதை தருகின்றார். இறைவனுக்கு எத்தனையோ பெயர்கள். ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானை 1000 நாமத்தால் நாம் படித்தெல்லும் குற்றமோ என்றார் அப்ப சுவாமிகள். அப்ப ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதான். இப்ப இறைவனுக்கு ஒரு பெயரும் கிடையாது. ஆனால் யார் பெயரிட்டார்கள்? நாம் வைத்தோம். எத்தனையோ பெயர்களை வைத்துக் கொண்டோம். அவற்றிலே பொருள் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு விளக்கம் உண்டு. அப்படி இறைவனுக்கு வைக்கப்பட்ட பெயர்களிலே வித்தகன் என்ற சொல் மிக அற்புதமான கருத்துடையது. இறைவனுக்கு வித்தகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. அவருடைய விளக்கம் என்ன என்றால், வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன். வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன். இப்போ வித்து என்ற சொல், இது பெயர் சொல். இதை நிலத்திலே ஊன்றுகின்ற போது விதைத்தல் என்று வினை சொல்லாக்குகிறோம். இப்ப வித்து என்பது எது என்று ஒரு கேள்வி. உதாரணமாக ஒரு அவரை விதை எடுத்துக்கொள்வோமே. அது பருப்பொருள் தோற்றமாக அவரை விதை என்று சொல்கின்றோம். இதை மண்ணிலே விதைக்கின்றோம். சில நாட்களிலே அது ஒரு சிறு தளிராக ஒரு கேள்விக்குறியோடு வெளிப்படுகிறது. அடுத்த நாள் அது நிமிர்ந்து நிற்க அந்த பருப்புகளுக்கு இடையில இருந்து 2 இலைகள் தளிர்கின்றன. இப்படி ஒரு 15 நாட்களுக்குள்ளாக சில இலைகள் வளர்ந்துவிட அந்த பருப்பு என்ற பொருள் இரண்டும் உதிர்ந்து போகின்றன. இப்ப அந்த உதிர்ந்த 2 பருப்புகள் எடுத்து இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் விதைத்த பருப்பு தானே அது. இப்போ நாம் விதைத்த ஒன்று வெளியே வந்து விட்டது என்றால் மேற்கொண்டு அந்த செடி எப்படி வளரும்? இது ஒரு சிறிய ஒரு ஆராய்ச்சி தான். இப்போ இந்த 2 பருப்புகளை, அந்த அவரை விதையை விதைக்காமல் உடைத்தாலும் 2 பருப்புகளாகத்தான் பிரியும். அவற்றை பார்க்கின்ற போது உள் பகுதியில ஒரு லேசான குழிவு இருக்கும். 2 பருப்புலையும் மையத்துல லேசான குழிவு இருக்கும். இப்ப அந்த குழிவோடு 2 பருப்பை மீண்டும் இணைத்து பார்த்து ஒரு கற்பனை செய்து பாருங்களேன். அந்த பருப்புக்கு இடையில இந்த பக்கம் பாதி குழிவு, இந்த பக்கம் பாதி குழிவு. அப்ப 2 மூடிய நிலையில எப்படி இருக்கும்? சரி, இந்த விதைக்கு உள் மையத்தில் இருக்கின்ற இந்த ஒரு இடம், இது வெறும் வெற்றிடமா அல்லது இதற்குள் ஏதோ ஒரு தன்மை அடங்கியிருக்குமா என்று யோசிச்சு பார்க்கணும். அது வெறும் வெற்றிடம் என்று சொன்னால் பருப்புகள் வெளியே வந்து விட்டது. அப்போ இந்த செடி வளர்வதற்கான பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி எப்படி வந்து சேர்ந்திருக்கும்? அப்ப இதை சிந்தித்து பார்க்கின்ற போது அது வெற்றிடம் அல்ல. அதற்குள் ஒரு காந்த கருமையம் இருக்கிறது. கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன். ஒரு காந்த கருமையம் இருக்கிறது. இந்த காந்த கருமையம் தான் வித்து என்று சொல்கின்றோம். அதனால தான் இறைவனுக்கு என்ன பேர் வைத்தாங்க? வித்தகன். நாம் சொல்லுகின்ற வித்துக்கு அகமாக உள்ள இருப்பவன் வித்தகன். அப்ப இந்த அகத்தில் இருக்கின்ற வித்தகன் என்ன செய்திருக்கிறான் என்றால், பரிணாமத்தில் காந்த துகளாகி
அவை இணைந்து வந்த பஞ்சபூதங்களிலிருந்து உயிரினமாகி உயிரினத்திலே தாவரத்திலே வித்துக்கு அகமாக உள்ளே மறைந்திருக்கின்றான். இப்ப அதுல என்ன இருக்கு என்றால், இந்த அவரை விதையின் தாய் செடி, அதனுடைய பரம்பரை, இந்த அனுபவங்கள் எல்லாம் இதுல பதிந்திருக்கிறது. சரி, இப்ப இந்த பருப்பு ஏன் அமைந்தது என்று அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த காந்த களத்தை தனியாக பயணிக்க வைக்க முடியுமா? எப்படி விதைப்பது? காந்தம் மட்டுமே புள்ளியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி கையில் எடுக்க முடியும்? எப்படி விதைக்க முடியும்? அப்ப எந்த ஒரு மறைப்பொருளுக்கும் ஒரு பருப்பொருள் கண்டென்ட், ஒரு கொள்கலம் வேணும். அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு தேவை என்ன என்றால், இந்த மையத்தில் இருக்கின்ற காந்த களம் இது மலர்ச்சி பெற வேண்டும் என்றால் சக்தி வேணும், எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் வேணும். அந்த சக்தியும் மறைப்பொருள். சக்தி என்ற எனர்ஜி பார்ட்டிகிள் என்ற சக்தியும் மறைப்பொருள். இப்போ காந்த களமும் மறைப்பொருள், அந்த காந்தத்திற்கு தேவையான உயிர் அலைகளும் மறைப்பொருள். இப்ப எப்படி இதை கையாள்வது, எப்படி பயன் கொள்ள முடியும்? அதனால் இந்த உயிர் அலைகள் இருக்கு பாருங்க, இவற்றை திணிவுபடுத்துகின்ற போது அது திசுக்களாக பருத்தோற்றமாக மாறும். அந்த பருத்தோற்ற வடிவம் தான் 2 பருப்பு. இப்ப இந்த பருப்பு என்ன செய்கிறது? அந்த மையத்தில் உள்ள காந்த கரு மையம் மலர்ச்சி பெறுவதற்கு என்ன வேணும்? அப்படியே வச்சிருந்தா அவரை விதைக்கும் முளைக்குதா? மண்ணுக்குள்ள போட்டதான் முளைக்கும். இதே லேபரேட்டரியில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மண்ணுக்குள் விதைக்காமலேயே முளைக்க செய்யறாங்க இல்லையா? இது ஒரு வகையில. அப்போ என்ன தேவை இருக்கிறது என்றால், ஜீவகாந்த கருமையத்தில் ஒரு உயிர்ப்பு தோன்ற வேண்டும் என்றால் அதுல லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் வேண்டும். இதுதான் மனித இனத்திலே கூட தாம்பத்தியம் என்ற நிகழ்வு, அதிலே இயல்பான 98.4 டிகிரி எஃபோட சற்று கூடுதலான ஒரு வெப்ப சக்தியினுடைய உயர்வு அந்த நேரத்துல, பிறகு வெளிப்படுகின்ற திரவம் இன்னொரு கருவோடு இணைந்து, முட்டையோடு இணைந்து அது சிசுவாக கருப்பெறுகிறது. அதனால் இந்த அவரை விதியும் அதே போல அதுக்கு நீர்த்தன்மையும் வெப்பமும் வேண்டும். நீர்த்தன்மை நம்ம கொடுக்கலாம், ஆனா வெப்பத்தை எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அது மட்டும் இல்ல, இந்த வெப்பம் ஒவ்வொரு விதைக்கும் குறிப்பிட்ட அளவு தேவைப்படும். இப்போ ஒரு மல்லி விதைகள், கொத்தமல்லி விதைகள் அல்லது ஒரு கீரை, லேசா மண்ணை பறிச்சு தூவிட்டா போதும். இந்த விதை சற்றே ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு தோண்டி விதைக்கணும். இது ஒரு தென்னங்கொப்பரைன்னா 4 அடி ஆழத்துல கீழே வைக்கணும், அப்பதான் முளைக்கும். அப்ப ஏன் இந்த பேதம் என்றால், பூமியின் மையத்திலிருந்து மேலே வருகின்ற வெப்ப அலைகள், மையத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்றோம், அந்த நெருப்பின் வெப்ப அலைகள் அங்கிருந்து மேல பரவி கொண்டே இருக்கும். மையத்திலிருந்து வெளியே வருகின்ற போது அதனுடைய டிகிரி இன்டென்சிட்டி மாறும். நெருக்கத்தில் அதிகமாக இருக்கும், வெளியே வர வர குறைந்து கொண்டே வரும். இந்த வெப்பத்தை மேலும் சமன்படுத்துபவைகள் தான் நீர் ஊற்றுகள். ஸோ நீர் ஊற்றில் நாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. ஊற்று நீர் நமக்கு அல்ல, அது தாவரங்கள் முளைப்பதற்கான அந்த பூமியிலிருந்து மையத்திலிருந்து வருகின்ற ஆற்றை சமன்படுத்தி மிதப்படுத்தி அந்தந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு தருகின்ற ஒரு இயற்கையின் அமைப்பு தான் நீர் ஊற்றுகள். அது மனித தேவைக்கு அல்ல நீரூற்று. அப்படி இந்த நீரும் இந்த வெப்பமும் இணைந்து மேலே வருகின்ற போது இந்த விதைக்கு எந்த அளவு வெப்பம் தேவையோ அது அந்த ஆழத்திலே கிடைக்கும். அதுல இருந்து மலர்ச்சி பெறுகிறது அந்த காந்த அலைகள், மையத்தில் இருக்கின்ற காந்த அலைகள். அப்படி மலர்ச்சி பெறுகின்ற போது அதுக்கு சத்து வேணும். எங்கேருந்து கிடைக்குது? இந்த பருப்பில் இருக்கின்ற சத்துக்களை எடுத்துக்கொள்ளும்.
எடுத்துக்கொண்டு வளர்ந்து ஒரு சில 2-3 நாட்கள்ல ஒரு கேள்விக்குறியாக வெளியே வருகின்ற போது அந்த காந்த கருமையம் பூமியிலே நிற்க அதை சூழ்ந்திருந்த பருப்புகள் எடுத்துக்கொண்டு அதுவே வளர்ச்சி பெற்று மேல ஒரு கேள்விக்குறியின் முனையிலே அந்த பருப்புகள் நிற்கும். அதுக்கு மத்தியில இலைகள் இருக்கும். பிறகு அது நிமிர்ந்து சில இலைகள் வந்த உடனே இந்த சத்து எம்டி பேக் ஆயிடும். இந்த 2 பருப்புகளும் காலி ஆயிடும். அப்ப அதுக்குள் மேற்கொண்டு இது வளர்ந்து விடுகிறது இல்லையா? அப்ப மேற்கொண்டு உணவை இது பஞ்சபூதங்களிலிருந்து தானே தயாரித்துக் கொள்ளும். அதனால் இதுவரைக்கும் இது இந்த வேலையெல்லாம் செய்வது யார்? அறிவு. அந்த அறிவு எங்க இருக்குது? எல்லா இயக்கத்திற்குள்ளும் மையத்தில் இருக்கும். அப்ப வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். அருட்பேராற்றல். அருள் என்றாலே அது மறைபொருளாக ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கின்ற மையம் என்ற அர்த்தம். அருள். சரி, இந்த அருவமாக உள்ளே இருக்கின்ற ஆற்றலுக்கு மூலம் எங்க? பேராற்றல். இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கின்ற பேராற்றல். இந்த பேராற்றலுக்கு மூலம் எது? பேரறிவு. சுத்தவெளியின் பேரறிவு. இப்படி இந்த சுத்தவெளியின் அறிவேதான் இறைத்துகள் ஆற்றலாக வெளிப்பட்டு விண்ணாற்றலாகி உலகமாகி ஜீவன்களிலேயும் அதே நீதிப்படி ஒவ்வொரு வகை செடியையும் உயிரினங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, பிறப்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன்படி இப்போ மனிதனை வைத்துத்தானே நம்ம சிந்திக்க முடியும். நீர்த்தன்மையும் வெப்பமும் இருந்தால்தான் விதை முளைக்கும் என்பது எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியுமா? தாவர விஞ்ஞானிகளுக்கு அது புரியும். இதனால தான் அது முளைக்குது என்பது விஞ்ஞானிகளுக்கு தெரியும். விவசாயிக்கே தெரியாது. விதைக்கணும் அவ்வளவு தெரியுமே தவிர இது வெப்பமும் நீர்த்தன்மை சேர்ந்துதான் வருது என்பது விவசாயிக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அதனால் இது எங்கிருந்து இறைவனை தேடுவது என்றால் தெரிந்த ஒன்றில் இருந்து தெரியாத ஒன்றுக்கு பயணிப்பது. ஃப்ரம் நோன் டு தி அன்னோன் எண்ட். அப்போ தெரிந்தது நமது உடல், அனுமானம் உயிர், மனம், அறிவு. அப்ப இதை கொண்டு இதனுடைய இயக்க சீர்மையை கொண்டு இதுபோல்தான் ஒவ்வொரு உயிரினங்களும், ஒவ்வொரு தாவர வகையும், ஒவ்வொரு நுண் உயிர்களும், அதனுடைய பஞ்சபூதமும், அதனுடைய மூலம் விண், அதனுடைய மூலம் இறைத்துகள், இப்ப இறைநிலை என்று எல்லாவற்றையும் ஒரு கோர்வையாக இணைத்து சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவின் சிறப்பாக ஏற்படுகின்ற சுக துக்கங்களையும் காரண காரியத்தை ஆராய்ந்து திருத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு விதைக்கும், அதாவது விதை என்றால் மூலம் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த செடிக்கு மூலம் இந்த விதை, இந்த விதைக்கு மூலம் இறைநிலை. அதனால் வித்துக்கு வித்தே அருட்பேராற்றல். நான் என்றால் மனம், உயிர், மெய், உடல் நான்கும் ஓர் நல்லிணைப்பில் எழும் கூட்டு அலை குறிப்பு. உடம்பு இல்லைன்னா உயிர் நிற்காது. உயிர் இல்லை என்றால் உடல் இயங்காது. உடலும் உயிரும் இல்லை என்றால் மனம் பிறக்காது. மனதுக்கு மூலமாகிய வித்து அல்லது கருமையம் அல்லது ஆத்மா இல்லை என்றால் மனமும் இருக்காது. அப்போ இந்த நான்கிலேயே எது மூலம்? உடல், உயிர், மனம், ஆத்மா. இந்த நான்கிலே எது மூலம்? எதிலிருந்து எது பறந்தது என்றால் தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து. 2 உயிர்கள் இணைகின்ற போது முதலில் எது வருகிறது, எது இணைகிறது என்றால் காந்தம் தான் இணைய முடியும். இறைத்துகள் தான் இணைந்து விண்ணானது. விண்கள் இணைகின்ற போது அதிலே காலம், பருமன், வேகம், தூரம் எல்லாம் அமைந்து போகிறது. அப்ப அதுக்குள்ளும் எது சேர்கிறது என்று சொன்னால் இந்த இறைத்துகளே இன்னொரு தொகுதியோடு இணைக்கிறது.
அப்ப இணைகின்ற திறம் காந்தத்துக்குத்தான் உண்டு. காந்தம் இல்லை என்றால் இணைய முடியாது, ஈர்ப்பு இல்லை என்றால் இணைய முடியாது. அப்ப இந்த காந்த துகள்கள், அதாவது தந்தையின் உயிரணுவில் இருக்கின்ற காந்த பதிவு, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, தாயின் கருப்பையிலிருந்து ஒரு முட்டை ஒவ்வொரு மாதம் வெளிவந்து அதில் இருக்கின்ற காந்த அலைக்களம், இந்த இரண்டும் இணைகின்ற போது இதுவும் காந்தம் அதுவும் காந்தம். அப்ப இறை துகள்கள் இணைந்து விண்ணாகிறது இல்லையா? அது போல இந்த ஒரு காந்த களம் இன்னொரு காந்த களத்தோடு இணைகின்ற போது காந்த களம் ஒரு சேர்க்கையாக, கம்பைன்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஒரு சேர்க்கையாகத்தான் உருவாகும். அதனால் அதை காசல் பாடி, காரண உடல், காந்த உடல் என்றுதான் குறிக்கின்றோம். அப்போ தாயின் கருவில் முதலில் தோன்றுவது எது என்றால் காந்த உடல். சரி, இப்படி தோன்றிய காந்த உடல் எப்படி வளர்ச்சி பெறுகிறது? தாய் உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக மாறி நாதம் என்று சொல்லக்கூடிய காந்தலைகள். அப்ப இந்த காந்த கருமையும் அந்த பிளசண்டான்னு சொல்லக்கூடிய அந்த குழாயிலிருந்து அந்த காந்தலைகளைத்தான் ஈர்த்து தன்வசப்படுத்தி அது வளர்ச்சி பெற பெற எப்படி இறைத்துகள் குவிந்து விண்ணானதோ அதே போல இந்த ஜீவாந்த துகள்கள் நெருங்கி வர 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 அது உயிரலையாக வளர்ச்சி பெறும். அப்ப அது உயிர் உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இந்த இடத்திலே தான் நாம் கருவை இருக்கிறது என்பதையே மருத்துவர் நமக்கு சொல்லுவார் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ்ல. மேலும் இந்த உயிர் உடல் வளர்ச்சி பெறுகின்ற போதுதான் திசுக்கள் உருவாகும். அப்போ இந்த 4 நான் என்று சொல்லக்கூடிய மனம், உயிர், மெய், உடல் என்ற 4 அம்சங்களிலே எது மையம் என்றால் மெய் என்ற உள் அடங்கிய மெய்ப்பொருள் என்ற அந்த ஜீவகாந்த கருமையம், ஆத்மா. அதுதான் இந்த உடலை கட்டிக்கொள்கிறது. அதோடு இருக்கின்ற பதிவுகளுக்கு தகுந்தாற் போல செல்களை இணைத்து உருவ தோற்றத்தையும் சிந்தனை திறத்தையும் எல்லா 7 சம்பத்துக்களையும் அதுதான் வெளிப்படுத்துகிறது. அதனால் இந்த 4ம் இணைந்த இயக்கம்தான் நான் என்று சொல்ல முடியுமே தவிர தனித்த எந்த ஒன்றையும் நான் என்று சொல்ல முடியாது. சரி, இதுல மூலம் எது? காந்த அலைகள் இணைந்தது தாயின் கருவில. அதுக்கு தகுந்தாற் போல இந்த திசுக்களை இங்கவை, இந்த திசுக்களை கால், இது தலை, இது கைகள், இது உடல் என்று அந்த இடத்திலே கொண்டு போய் இணைத்தது எது? அதான் அறியும் திறனுடையது அறிவு. எதை எங்கே வைப்பது என்று அந்த சீர்மைக்கு பெயர், சீர்மைக்கு காரணம் அறிவு. அதனால் இந்த 4ல் அறிவே நான், அறிவே தெய்வம். இப்படி 4ம் ஓர் நல் இணைப்பில் எழும் கூட்டு அலை குறிப்பு. சரி, ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு. 4 இருக்கு. சரி, இந்த 4ன் இயக்க சிறப்புகள் என்ன என்றால் ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு. 5 வகை உணர்ச்சிகள்: மெய்வாய் கண் மூக்கு செவி. தொழில் செய்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த உற்பத்தி தன்மைகள். இப்படி நான் ஊன் உடலோ உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு, உயிர்த்துகளோ பரிமாண தொடரில் வந்த ஆத்மாவின் சரித்திரத்தின் சுருக்க வித்து. அவ்வித்துக்கும் வித்தாம் அருட்பேராற்றல். வான் அடக்கி சூழ்ந்து அகன்று உயர்ந்த மெய்யாம். வான் அடக்கி. வான் என்றால் இந்த வானம். நம்ம வானம்னா மேலதானே பார்க்கிறோம். அப்ப வான் என்பது விரிந்த நிலை, பிரபஞ்சமாக விரிந்த நிலை. அந்த விரிந்த நிலையில் இருந்து இறை தத்துவத்தையும் பரிணாமத்தையும் ஜீவன்களின் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து தெளிந்து அவற்றை ஒரு இதிகாசமாக வாழ்க்கை நெறியாக வகுத்து தந்த அந்த மகானுக்கும் பெயர் வான்மீகி. வால்மீகின்னு சொல்லுவாங்க, உண்மையில் அது வான்மீகி. அதே போல இன்னொரு இதிகாசத்தை தந்த மகான் பெயர் வியாஸ், விரிந்த நிலை வியாசர். அப்போ இந்த வியாசர்
வான்மீகி என்ற 2 சொற்களும் ஒரு மனிதனின் பெயர் அல்ல. அது யாரோ விருந்த நிலையிலிருந்து இதை எழுதினாங்க என்று அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த காப்பிரைட்டு நான் தான் எழுதினேன் என்பதெல்லாம் இப்போ சமீபத்தில் இந்த உடல் சார்ந்த சொத்து கணக்கு வந்த பிறகு வந்த உரிமை கணக்கு இது. ஆனால் ஞானிகளும் சித்தர்களும் எதையும் உரிமை பாராட்டவில்லை. மகரிஷியும் உரிமை பாராட்டல. அறிவில் எழும் எந்த கருத்தும் சமுதாய சொத்து என்ற மகரிஷி சொல்லுவார். அப்ப சமுதாய சொத்தான ஒன்றுக்கு தன் பேரை யாராவது எழுதுவாங்களா? அதாவது நம்ம திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர், நாம பேசுறோம். ஆனா மேல்நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? A book without title and author name. A book without title and author name. அப்ப திருக்குறளுக்கு வள்ளுவர் எந்த பேரும் வைக்கல, வள்ளுவர் என்ற ஒருத்தர் எழுதல. யாரோ ஒருத்தர் எழுதி வச்சாரு. நாம பிற ஒரு பேரை வச்சு அதை இணைத்து கொண்டமே தவிர எந்த ஒரு ஞானியும் நான் என்பதையே ஒரு குறித்த ஒரு பெயராக குறிக்கவில்லை. அதனால் இந்த வான் என்ற விரிந்த நிலை, இந்த இயங்குகின்ற உலகம், விண்கலம், விண்வெளி, வான் அடக்கி சூழ்ந்தகன்று, இந்த பிரபஞ்சத்தை அடக்கி வைத்திருப்பது எதுங்க? சூழ்ந்து அகன்று இருக்கின்ற சுத்தவெளி. அப்ப வான் அடக்கி சூழ்ந்து அகன்று உயர்ந்த, ஆழ்ந்து அகன்று உயர்ந்த பெரும் பாழையோ என்று ஆழ்வார்கள் சொன்னார்களே, அந்த பாழ்நிலை அதுதான் விரிந்திருக்கிறது, அதுதான் ஆழ்ந்திருக்கிறது, அதுவே உயர்ந்திருக்கிறது, அதுவே சூழ்ந்திருக்கிறது. எனவே ஆழ்ந்து அடங்கி ஓங்கி உயர்ந்த அந்த பெரும் பாழ் ஆகிய அந்த சுத்தவெளி, வான் அடக்கி சூழ்ந்து அகன்று உயர்ந்த மெய்யாம் வாளறிவே அகத்ததுவாம் அனைத்து கொள்ளும். அப்ப வாள் அறிவு என்பது என்ன? வாள் கூட்டல் அறிவு கூட்டல் அவன் வாளறிவன். அப்ப அவன் என்பது அங்கே எங்கும் நிறைந்திருப்பது அவன். வாள் அறிவு, வாள் என்பது முடிவு, அறிவு என்பது மூலம். அப்போ மூலமே முடிவாக, மூலத்தையும் முடிவையும் அறிந்த நிலை, அறிந்த அறிவு வாளறிவன். எனவே மெய்யாம் வாளறிவே அகத்ததுவாம் அனைத்து கொள்ளும். இறைத்துகள் முதல் மனித உயிர் வரைக்கும் அகமாக இருப்பது, அனைத்துக்குள்ளும் இருப்பது அதே இறைநிலையின் பேரறிவின் பின்னப்பட்ட துகள்களே. அதனால் அதுதான் வித்துக்கும் வித்தே அருட்பேராற்றல் என்று ஒட்டுமொத்த வரலாற்றையும் ஒரு 8 வரிக்குள், இப்படி வள்ளுவருடைய பொருட்பாக்களை 7 கடலை புகுத்தியனோ சொல்லுவார்களே, அது போல மகரிஷி இந்த கவியில 8 வரிகளுக்குள் இறைநிலை முதல் நம் வரைக்கும் ஒரு நீண்ட பெரிய வரலாற்றையே அடக்கி வைத்திருக்கின்றார். உணர்ந்து பயன் கொள்வோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, ஆழ்ந்ததொரு விளக்கம். சிறப்பாக தொடர்ந்து நமக்கு மகானின் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளம். ஐயா சுகந்தி நீ பாடு, நான் உலக நல வாழ்த்து பாடியிருந்தேன். சுகந்தி நீ ஒன்று பாடி. வாழ்களமுடன் வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் வெண்சூழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன்.
அவளின் அன்பு குடும்பம், அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்குளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலையான பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.